அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/4/2026 அன்று பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம அடுத்தடுத்து பதிவுகள் தரதை பார்த்துட்டு இன்னும் எத்தனை பதிவு தாங்க தருவீங்க, நாங்கள் எவ்வளோ தான் செய்கிறது ஒரு நாளில் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். என்ன செய்கிறது, வருஷத்தில் ஒரு நாள் நல்ல நாள் வருது. அந்த நாளில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்யும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தோட பலன் நமக்கு அந்த வருடம் முழுதும் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நம்ம பல விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த வகையில் பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை நாள் வந்தாலே சாதாரண நாள் வேலைகளை விட நிறைய வேலைகள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான். மற்றவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, லீவு விட்டாச்சு நம்ம ஜாலியாக இருக்கலாம், டிவியில் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் பார்க்கலான்னு. ஆனால் பெண்களுக்கு சமையல் வேலை, பூஜை அறை வேலை, வீடை க்ளீனாக வச்சுக்கிறது அந்த வேலை, இது எல்லா வேலையும் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ நம்ம பிளான் பண்ணி செஞ்சோன்னா அந்த நாளை நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அதற்கான சில குறிப்புகள் தான் நான் இப்போ தரப்போகிறேன். இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை அன்று பிறக்கிறது பராபவ ஆண்டு. ஸோ நம்ம திங்கட்கிழமையே வீடு கிளீனிங்லாம் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிருப்போம். நிலவாசல் துடைக்கிறது, ஜன்னல், கதவு அதெல்லாம் துடைக்கிறதெல்லாம் திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் வீடு துடைக்கிறது, அதை மாதிரி பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம திங்கட்கிழமையே முடிச்சிடணும். திங்கட்கிழமை பகல் நேரத்துலேயே நீங்கள் முடிச்சிடுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம நான்வெஜ் சமைச்சிருப்போம், அதாவது இன்றைக்கி. ஸோ திங்கட்கிழமை மாலை நேரத்தில் அதெல்லாம் முடிச்சிட்டோன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை நம்ம கழுவுறது, துடைக்கிறது இதை மாதிரியான விஷயங்களில் செவ்வாய் வெள்ளி செய்யக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம பூஜை அறைக்கு தேவையான எல்லா பொருள்களும் நம்ம திங்கட்கிழமையே வாங்கி வைப்பது. இப்போ தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பூவு இதெல்லாம் நம்ம திங்கட்கிழமையே வாங்கி வைக்கிறது நல்லது. அதே போலவே செவ்வாய்க்கிழமை நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காலையில் எழுந்திரிச்சதும் நம்மளுடைய பின்வாசல் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் முன்வாசல் கதவை திறக்கணும். பின்வாசல் இல்லாதவங்க உங்கள் பெட்ரூமில் இருக்கக்கூடிய பால்கனி கதவையோ அல்லது கிச்சனில் இருக்கக்கூடிய பால்கனி கதவையோ ஃபஸ்ட்டு திறந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முன்வாசல் கதவை திறங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சித்திரை கனி காணும் பழக்கம் இருக்கிறவங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பூஜை பண்ணும்போது பூஜை அறையிலே இந்த மங்கள பொருட்களை எல்லாம் வைத்து நம்ம பூஜை பண்ணலாம். அதுவும் தவறு கிடையாது. ஏன்னா எல்லாரும் சித்திரை கனி காணுதல் பழக்கம் பின்பற்ற மாட்டாங்க. அன்னைக்கு காலையில் உங்களுடைய நிலைவாசலில் எந்த அளவு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு எந்த அளவு நீங்கள் அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவு அலங்காரம் பண்ணுங்கள். மாவிலை தோரணங்கள் அவசியம் கட்டுங்க. அதுக்கப்புறம் நிலைவாசலில் ஒரு தீபமும் ஏற்றி வைங்க. நிலைவாசலில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இன்னொரு பதிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ நேரம் கிடைக்கும்பொழுது அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதே போலவே திங்கட்கிழமை நைட்டு முடிஞ்சவங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாருமே மருதாணி கைகளில் வச்சுக்கோங்க. மருதாணி கைகளில் வச்சுட்டு நம்ம பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ஒரு பங்கு நமக்கு பலன் வருதுன்னா மருதாணி வச்சுட்டு நீங்கள் பூஜை செஞ்சிங்கன்னா நிறைய பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மருதாணி கிடைச்சா அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அன்றைய தினம் நாம் சமையலில் சேர்க்க வேண்டிய சில முக்கியமான பொருள்களுக்கு தேவையானதை தான் நீங்கள் முன்னாடி நாளே வாங்கி வச்சுடுங்க. அறுசுவை உணவுகள் அன்றைக்கி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாங்காய் பச்சடியிலே எல்லா சுவையும் வர மாதிரி பண்ணிவிடுவேன். ஏன்னா மாங்காயில் புளிப்பு இருக்குது, அதில் காஞ்ச மிளகாவை கிள்ளி போடலாம், அதில் காரம் இருக்குது, அதிலே கொஞ்சம் வேப்பம்பூவையும் நம்ம போடலாம், கடுகு போட்டு நம்ம தாளிப்போம். ஸோ அந்த ஒரு மாங்காய் பச்சடி வச்சாலே இனிப்பு எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி நான் அந்த மாங்காய் பச்சடி தவறாமல் செய்வேன். மற்றபடி நீங்கள் சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எது உங்களுக்கு விருப்பமோ சௌகரியமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. அடுத்ததாக பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன வயசு பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனைவரும் எந்த நிறத்தில் உடை உடுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிவப்பு நிற ஆடை அணிவது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் புடவை கட்டினாலும் சரி, அல்லது நீங்கள் சுடிதார் போட போகிறீங்க அப்படின்னாலும் சரி, சிவப்பு நிற ஆடை அணிங்க. அதை மாதிரி பாரம்பரிய உடை அணிவது தான் நல்லது. நெற்றி வகுட்டில் வந்து குங்குமம் வச்சுக்கிறது, பூ வச்சுட்டு கை நிறைய வளையல்கள் போட்டுட்டு அன்றைய தினம் நீங்கள் பூஜை செய்யுங்க. பூஜை செய்யுங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த மங்கள பொருட்கள் நம்ம வாங்க வேண்டிய சில பொருட்களும் சொல்லியிருக்கிறேன். அந்த பொருட்களை எல்லாம் உங்கள் பூஜை அறையில் வச்சு நம்ம என்ன சமைச்சிருக்கிறோமோ அதையும் நீங்கள் பூஜை அறையில் வைத்து ரூபாய் நோட்டுகளோ அல்லது புதிதாக வாங்கிய தங்கம் வெள்ளி ஏதாவது பொருள் இருந்தால் நீங்கள் அதையும் அன்றைய தினம் பூஜையில் வைக்கலாம். வச்சு நம்ம நிறைவாக அன்றைய தினம் இறைவனை வழிபாடு செய்யும்போது அந்த வருடம் முழுக்க செல்வ செழிப்போடு நம்ம இருப்போம் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதனால் சிவப்பு நிறம் மறந்துடாதீங்க. சிவப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கோவிலுக்கு போவது. காலையில் நம்ம வேலையாக இருந்தாலும் மாலை நேரத்தில் நம்ம கோவில் போவது அப்படிங்கிறது நல்லது. அந்த காலத்திலலாம் கோவிலுக்கு போகும்போது ஐயர் வந்து வர பக்தர்களுக்கெல்லாம் அவர் கையால் வந்து ₹1 நாணயம் கொடுப்பாராம். ஸோ வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க தரக்கூடிய ₹1 நாணயத்தை ஒரு புதிய சேமிப்பு அன்றைய தினம் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது. அப்படி பெரியவங்கள்லாம் யாரும் இல்லைங்க அப்படி தரதுக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கி நான் போடுறேன்னா ஏதாவது ஒரு உண்டியல் மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு பழக்கம் நமக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, அவங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அதில் வந்து யாரெல்லாம் காசு தராங்களோ அந்த பணத்தை வந்து அதில் சேமிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லித்தரலாம். பணத்தோட அருமை அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் பணம் சேமிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பூஜை அறையிலேயே அந்த உண்டியலை வைத்து அதில் நீங்கள் சில்லறை நாணயங்களை சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பணம் பெருகும். வருமானம் எந்த வகையிலெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருதோ அதெல்லாம் பல மடங்கு அதிகரிக்கும். கணவருடைய வருமானம் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைத்து கை நிறைய சம்பளம் வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். வீட்டிலேயே நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேங்க, ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாவரைச்சி தரீங்க, இல்லை டெய்லர் மெஷின் வச்சு நீங்கள் தச்சு தரீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதன் மூலமாக உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அன்றைய தினம் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய தினம் யாருக்காவது உங்களால் முடிந்த தானம் செய்வது நல்லது. நீங்கள் சாப்பாடோ அல்லது ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஜாக்கெட் பீட் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தரது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது தவிர்த்து அன்றைய தினம் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் அப்படிங்கிறத செய்யாதீங்க. உங்களை யாருக்காவது வம்புக்கு இழுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் நீங்கள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு 2-3 நாள் பிளான் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் யாருக்கிட்டையாவது போய் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டு அந்த நாளோட மூடே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ யாருக்கிட்டேயும் அன்னைக்கு முழுவதும் வந்து தகராறு பண்ணுற மாதிரி நீங்கள் பேசாதீங்க. இதுதான் எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.